முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதற்காக அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம். மற்றொரு செய்தியாக வவுனியாவில் புத்தாண்டு தினத்தில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகிய நிலையில் வைத்தியசாலையின் செயற்பாடு தொடர்பாக அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட போகின்றார் என்கின்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், மகேஸ்வரி நிதியத்தினூடாக மோசடிகள் இடம்பெற்றதாகவும் இந்த மகேஸ்வரி நிதியத்தினூடாக கடந்த 1996 ஆண்டு முதல் வலிகாமம் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற கரையோர கிராமங்களில் மணல் கொள்ளை இடம்பெற்றதாகவும் அதன் பின்னணியில் பலமுறை ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் பங்கு வகித்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அவர் கைது செய்யப்படலாம் என்று சுமந்திரன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். ஐதவிர கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தற்போதைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஊழல் ஒழிப்பு துறையில் இருந்ததாகவும் எனவே அது தொடர்பாக அவர் ஏற்கனவே அறிந்திருப்பார் என்கின்ற அடிப்படையிலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐதவிர பிள்ளையான் அவர்கள் பல அரசியல்வாதிகள் தொடர்பான தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் சுமந்தன் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். மற்றொரு செய்தியாக வவுனியாவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது. நேற்றைய தினம் புத்தாண்டு தினத்தில் நீச்சல் தடாகத்தில் குளித்த இளைஞனை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கமைய குறித்த இளைஞன் அதாவது உயிரிழந்த இளைஞன் வவுனியா சிதம்பரபுரத்திலே வசித்து வருவதாக கூறப்படுகின்றது. அவர் நிரந்தரமாக அங்கே வசித்து வருகின்றாரா என்று கேட்டால் இல்லை, அவர் கண்டி நாவலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். இவ்வாறு சிதம்பரபுரத்திலே அவரது உறவினர் வீடு இருக்கிறது. அங்கே தங்கியிருந்து வர்த்தக நிலையம் ஒன்றிலே பணியாற்றி வருகின்றார். அவரது வயது 18 என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் குறித்த இளைஞன் உறவினர்களுடன் வவுனியா தவுசிகுளம் பகுதியில் இருக்கின்ற நீச்சல் தடாகத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கு குளித்திருக்கின்றார். அப்போது நீரிலே மூழ்கி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அந்த இளைஞனை மீட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறித்த இளைஞனின் சடலத்தை பிரேத அறையில் வைக்க முடியாது. பிரேத அறையில் இருந்த குளிரூட்டி வேலை செய்யவில்லை, இயங்காத நிலையில் இருக்கிறது. அதனால் இந்த சடலத்தை நீங்கள் வாகனத்தை பிடித்து செட்டிக்குளத்துக்கு கொண்டு சென்று அங்கு பிரேத அறையில் வைத்துவிட்டு நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொண்டு வருமாறு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் அந்த உயிரிழந்த இளைஞனின் உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்களுக்கு அந்த அளவிற்கு வசதி இல்லை. வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் செட்டிகுளத்தில் வைத்து பின்னர் செட்டிகுளத்திலிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு அதாவது இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற உடற்கூற்று பரிசோதனைக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் அந்த வாகனத்தை வாடகைக்கு அமர்த்துவதற்கு போதுமான வசதி இல்லை. இந்த நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் இந்த விடயங்களை எல்லாம் அறிந்ததன் பின்னர் இது தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரனுக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஜெகதீஸ்வரன் குறித்த வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார். உயிரிழந்த இளைஞனின் உறவினர்களிடம் நடந்த சம்பவம் தொடர்பாக கேட்டிருந்தார். அதற்கு பிறகாக குறித்த வைத்தியசாலை பிரதி பணிப்பாளருடன் பேசியிருந்தார். அப்போது அவர் கூறியிருந்தார், நீங்கள் இந்த சடலத்தை பொறுப்பேற்றால் அதை செட்டிகுளத்துக்கு கொண்டு சென்று பின்னர் வவுனியாவுக்கு கொண்டு வந்து உடற்கூற்று பரிசோதனை செய்வது என்பது உங்களுடைய பொறுப்பு. அவர்களை இவ்வாறு கொண்டு சென்று விட்டு பின்னர் கொண்டு வாருங்கள் என்று கூற முடியாது. அதனை தாண்டி கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக உங்கள் வைத்தியசாலையில் இருக்கின்ற பிரேத அறையில்
குளிரூட்டி இயங்கவில்லை என்று கூறுகின்றீர்கள். அப்படியானால் அது தொடர்பாக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, இது தொடர்பாக விளக்கம் தாருங்கள் என்று அவர் கேட்டிருந்தார். அதற்கு பிறகாக குறித்த வைத்தியசாலை அந்த சடலத்தை பொறுப்பேற்று தாங்களே கொண்டு சென்று செட்டிகுளத்தில் வைத்துவிட்டு பின்னர் கொண்டு வந்து உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்வதாக கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கொண்டு சென்று விட்டார்கள். இன்றைய தினம் கொண்டு வந்து அவர்கள் உடற்கூற்று பரிசோதனை செய்ததன் பின்னர் உறவினர்களிடம் சடலத்தை ஒப்படைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.